அன்புடன் மகா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நான் வீடியோ போடலை, இப்பொழுதுதான் தொடர்ச்சியாக போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் தொடர்ச்சியான ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய நன்றிகள். இன்று கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் நேற்று கல் இறக்கும் போராட்டத்தை நடத்தியிருந்தாரு. அதற்கு சில அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பையும் சில அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவையும் தெரிவிச்சிருந்தாங்க. கிரவுண்ட்லேயும் இந்த கல் தொடர்பாக ஒரு விவாத பொருளானது ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம் குறித்து தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நேற்று தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை அப்படின்ற இடத்துல அனுமதியை மீறி கல் இறக்கும் போராட்டத்தை சீமான் அவர்கள் நடத்தியிருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு பலதரப்பட்ட மக்கள் ஆதரவையும் பலதரப்பட்ட மக்கள் எதிர்ப்பையும் அரசியல் கட்சிகளுமே அது மாதிரியான எதிர்ப்பையும் ஆதரவையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது கல் தொடர்பாக ஒரு விவாத பொருளானது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு அப்படின்னா அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயா இருக்கட்டும், சோஷியல் மீடியாலேயா இருக்கட்டும், பொதுமக்கள்கிட்டயா இருக்கட்டும், பெரிய விவாத பொருளை ஏற்படுத்தும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பேனா சிலை வைப்பது தொடர்பாக ஒரு கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெறுது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் சீமான் அவர்கள் பங்கேற்று நீங்கள் சிலையை வைங்க, நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. ஸோ இப்படி சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை தொட்டார் அப்படின்னா அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாலுமே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அந்த வழியில தான் இப்பொழுது இந்த கல் தொடர்பான விவகாரம் பெரிய பேசு பொருளை சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் எதிர்க்கிறாங்க. தங்களுடைய இருப்பை பதிவு பண்ணணும், நானும் இருக்கோம் அப்படின்னு சமூகத்தில் காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்து ஒரு குரல் எழுப்பாத அந்த கட்சிகள் சீமான் அவர்களுடைய இந்த கல் இறக்கும் போராட்டத்தை எதிர்த்து நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, விசிகா இதுல பெரிய கண்டனத்தை பதிவு பண்றாங்க. இது ஒரு குலத்தொழில், இதை ஊக்குவிக்க கூடாது. நிறைய பேர் குடிக்கிறாங்க, ஆனா இறக்குறது யாரு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு திரு வன்னியரசு அவர்கள். அதே போல எம்பி ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயற்கையாக கிடைக்குது கல் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அதே போலதான் இயற்கையாக கஞ்சா கிடைக்குது, அதற்காக அதை புழக்கத்துல விட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லை குடிச்சிட்டு யாராவது கலவரம் பண்ணா, சமூக விரோத செயலில் ஈடுபட்டான், கலப்படம் இல்லாத கல்லை சொல்றேன், அப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா நீங்க? ஆனா கலப்படம் இல்லாத அதே கஞ்சாவை ஒருத்தனை அடிக்க வைங்க, அவன் என்னென்ன விவகாரங்களை ஈடுபடுறான் அப்படின்னு பாருங்க. ஸோ அளவு பாருங்க, இதுல எவ்வளோ போதை தரக்கூடிய விஷயம் இருக்கு, கஞ்சால எவ்வளோ போதை தரக்கூடிய விஷயம் இருக்கு அப்படின்றத பகுத்து ஆய்ந்து சொல்ல வேண்டிய மக்கள் பிரதிநிதி எம்பி அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் ஏதோ பொத்தாம் பொதுவாக லாஜிக்கலா பேசுறோம் அப்படின்ற அடிப்படையில நேற்று ஒரு ட்வீட், ஒரு கட்டுரை எழுதி அவருடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. அதே போல வன்னியரசு அவர்களும் இது ஒரு குலத்தொழிலை ஊக்குவிக்கும், இதெல்லாம் அனுமதிக்க முடியாது, சீமான் அவர்கள் இதை கைவிடணும் அப்படின்னா அவர் எப்பயுமே நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் வன்மமாக தான் ஹேண்டில் பண்ணுவார். அதே போல நேத்தும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி விசிகாவும் இது போன்ற நிறைய முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. பனை காப்பது தொடர்பாக மரம் நடுவது, அப்புறம் பனை காக்கிறதுக்கான திட்டங்கள் அப்படின்னு நிறைய அவங்களும் முன்னெடுத்திருக்காங்க. ஸோ பனை அப்படின்றது ஒரு சமூகம் சார்ந்துதான் இருக்கு அப்படின்னா விசிகா எதுக்கு அதை முன்னெடுக்கணும்? சரி, மற்ற ஜாதிகள் பனை ஏறுவதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை முறியடிப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனை, அதனால நாங்களும் அதில் ஏறி நாங்களும் அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எடுப்போம் அப்படின்னு விசிகா ஒரு போராட்டம் நடத்திட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பண்ணாம இது ஒரு குலத்தொழில், பனை ஏறுவது ஒரு சமூகம் மட்டும் தான் வச்சிருக்காங்க, அதனால இது குலத்தொழிலை ஊக்குவிக்கும், சீமான் அவர்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தங்களுடைய இருப்பை பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க விசிகா. ஆளுங்கட்சியான திமுக அவங்களுக்கு எவ்வளவுதான் குடைச்சல் கொடுத்தாலும் சீட்டு கம்மியாக கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் கொடியேற்ற அனுமதி கிடையாது. போராட்டம் திருச்சியில ரீசெண்டாக போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துக்கே பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஐயா திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. இப்படி இருக்க சூழல்ல தொடர்ச்சியாக சாதி ரீதியான பாகுபாடு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது விசிகா ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக நம்மளோட இருப்பையும் காட்டுற மாதிரியாச்சு, நம்மளுக்கு ஈஸியான ஒரு டார்கெட்டாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை ஆகும்னா அடிச்சுட்டு கிடக்குறது. அதனால என்ன பயன்? மக்களுக்கு எதனா பயன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. விசிகா இதை பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட். அவங்க சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா,
டாஸ்மாக் இருக்கும்போது கல் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா கல் வந்து போதைப் பொருளே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றது வந்து சரியாக கிடையாது. அது ஒரு உணவுப் பொருளும் கிடையாது அப்படின்னு வந்து ஐயா பே சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஐயா பே சண்முகம் அவர்கள் கேரளாவுக்கு போயிருக்காங்களா, அவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் என்ன நிலையாக இருக்கு அப்படின்லாம் வந்து ஐயாக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல. ஸோ இப்படியாக வந்து சீமான் அவர்களுக்கு சில கட்சிகள் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. ஆதரவாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஆதரவாக பேசியிருக்காரு சீமான் அவர்களுக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா முழுமையான ஆதரவு வந்து அவர் தெரிவிக்கல. எங்களுடைய ஆதரவு கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு. அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்கள் களத்துக்கு வர்றோம். ஆனால் நீங்க மரத்தை மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம். கேஸ் எங்க மேல போட்டுங்க. காட்சிப்படி நாங்க அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதே நேரத்தில் சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் தான். சீமான் அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைல அவர் கடைபிடிக்கிறாரு. எங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, நாங்கள் தேசிய கட்சி, அதனால வந்து நாங்கள் அப்படிலாம் எடுத்தம் கவுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. சீமான் அவர்களும் ஒரு நாளைக்கு வந்து அதிகாரத்துக்கு வருவார், வரக்கூடிய கட்சி தான் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள் இப்படி பண்ணா அது வந்து நல்லா இருக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகள் அவங்களுடைய அரசியலை சார்ந்து சில கருத்துக்கள் தெரிவிக்கலாம், எதிர்க்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா கிரவுண்ட்ல இது எப்படியான இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று தொடங்கி இன்று வரை இன்னும் எத்தனை நாள் நீள போகுது அப்படின்னு தெரியல, சமூக வலைதளங்கள்ல இந்த கல் தொடர்பான விவாதமானது எழுந்திருக்கு. கல்லுக்கு எப்போது தடை போட்டாங்க, கல்லுல என்ன நல்லது இருக்கு, கல்லுல என்ன கெட்டது இருக்கு, கல் வந்து எங்க அதிகமாக இறக்கப்படுது, எந்த சமூகம் அதை வந்து இவங்க சமூகம் சார்ந்து சொல்றதுனால எந்த சமூகம் வந்து அதை இது பண்றாங்க, அந்த பொருளாதாரத்தை எடுக்கிறாங்க, இப்படியான விவாதங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நிறைய வந்து சமூக வலைதளங்கள்ல போறதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த விவாதம் வந்து தேவைப்பட வேண்டிய ஒரு விவாதம் தான். ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ ஒரு விவாதம் ஏற்பட்டால் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியானது போகும். திரும்ப அரசாங்கம் உறுதிப்படுத்துவாங்க, இல்ல கொண்டு வர மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அல்லது 26 ஜெயிச்சுனா கொண்டு வரோம் அப்படின்னு சம்திங் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இந்த விவாதம் வந்து ஏற்பட்டால் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியானது போகும். அந்த விவாதத்தை சீமான் அவர்கள் இப்பொழுது ஏற்படுத்தியிருக்காரு. இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். நம்ம இறுதியாக சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் வந்து போதைப் பொருளாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியமானது இல்லை. கலப்படம் நடக்கும் பொழுது திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க எதிர்க்கக்கூடியவங்க அப்படின்னா, கலப்படம் நடக்குது, கலப்படம் நடக்காம தடுக்க வேண்டியதுதாங்க அரசினுடைய வேலை. எல்லா பொருள்களையும் கலப்படம் நடக்கும், அதுக்குதான் எல்லா துறையுமே வந்து அதை தடுப்பதற்கான வேலைகளை வந்து ஈடுபடுறாங்க. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை வந்து ரெட்டிஃபை பண்ண ஏதாவது ஒரு துறையை வந்து ஏற்படுத்துங்க. அது ஏற்படுத்துறதை விட்டுட்டு கலப்படம் நடக்கும் எதில் நடக்கல, எல்லா பொருளையும் நீ தமிழ்நாட்டில் கலப்படம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை தடுப்பதற்கான நிறைய துறைகள் வந்து இருக்கு, அதை தடுக்கிறாங்க, கண்டுபிடிச்சு தடுக்கிறாங்க, கைது பண்றாங்க, வழக்கு பதிவு செய்யறாங்க, சிறைக்கு அனுப்புறாங்க. ஸோ அதே போல வந்து கல்லையும் பண்ணிட்டு போங்க, கலப்படம் நடந்துரும். இது வந்து ஒரு ஏற்புடைய ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயமாக தெரியல. இந்த கல் விவகாரத்துல மிகப்பெரிய பொருளாதாரமானது இருக்கு. காந்தி சொன்ன மாதிரி அந்த கிராமப்புற பொருளாதாரமானது மேம்பாட்டா மட்டும்தான் இந்தியா வந்து மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இது போன்ற தொழில்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்து மக்கள் வந்து தங்களுக்கான பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வாங்க. இப்போ இந்த கல் இறக்கத்தை வந்து நம்ம அனுமதிச்சோம் அப்படின்னா கிராமப்புறத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை அந்த மக்கள் வந்து ஈட்டுவாங்க. அவங்க நகரத்தை நோக்கி வர வேண்டிய அவசியம் கிடையாது, நகரம் இப்படி ரொம்ப வழிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கணக்கில் கொண்டு கல் மட்டும் கிடையாது, எப்படி இயற்கையாக கிராமங்கள்லேயே மக்களுக்கு எப்படி பொருளாதாரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அரசாங்கம் கணக்கு பண்ணி இப்படியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்தா மட்டும்தான் நகரங்கள் பெருகாது, கிராமங்கள் வந்து காலியாகாது. கிராம பொருளாதாரம் வளர்ந்தா மட்டும்தான் வந்து மொத்தமான இந்தியா வந்து வளர்ச்சி அடையும். வெறும் நகரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்தியாவை வளர்த்துட்டோம், தமிழ்நாட்டை வளர்த்துட்டோம் அப்படின்னு வந்து 4 மேம்பாலம் 2 தரைப்பாலம் போட்டுட்டு நாங்கள் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றதுல எந்த பயனும் கிடையாது. கிராமம் என்ன பொருளாதாரத்துல இருக்கு, அங்க வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க, முதல்ல மக்கள் அங்க இப்போ வாழறாங்களா, எவ்வளவு பேர் வந்து அங்கிருந்து மைக்ரேட் ஆகி நகரத்துக்கு வராங்க அப்படின்றதான் கணக்கு பண்ணி கல் இது போன்ற கல் அப்புறம் இந்த பனை ஓலை பின்றது, கருப்பட்டி செய்கிறது, இது எல்லாமே பனை மரத்துல இருந்து செய்யக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்புறம் விவசாயத்தை எப்படி இன்னும் லாபகரமான தொழிலா மாத்துறது, இப்படிலாம் அரசாங்கம் இன்னும் ப்ரொக்ரெசிவா திங்க் பண்ணி கிராமத்திலே மக்களுக்கான பொருளாதாரத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து பார்த்து மக்களுக்கான வாழ்வாதாரத்தை, கிராமப்புற மக்களுக்கான வாழ்வாதாரத்தை வந்து உறுதிப்படுத்தணும். அதை விட்டுட்டு கலப்படம் நடக்கும், தடை பண்ணிடுவோம், அது நடக்கும் பண்ணிடுவோம் அப்படின்னு அரசாங்கம், ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் செய்யறதுல
பயன் கிடையாது அப்படின்னு தான் வந்து நம்ம இது ஆக்கப்பூர்வமாக பார்க்கணும். வெறும் அரசியலாக இதை நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா சரியா வராது. மக்களோடு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா இப்படியான விஷயங்களுக்கு நம்ம வந்து அனுமதி தரணும். அதில் கலப்படம் நடக்குதா தடுப்போம். ஆனா மொத்தமாக கல்லையே நம்ம தடை பண்ணுவோம் அப்படின்றதுல ஒரு ஏற்புடைய விஷயமாக தெரியல. உங்களுடைய பார்வையின் இந்த கல் விவகாரத்தில் அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சீமான் அவர்கள் கையில் எடுத்த இந்த விவகாரம் இப்பொழுது பத்திட்டு எரியுது.